பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னொரு 10 மினிட்ஸ் தான் நம்ம முடிச்சுட்டு தேங்க்ஸ் கிவிங்கோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணி அந்த என்டையர் கூட்டத்தை நம்ம முடிக்கலாம். ஸோ இந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்க போகிறது, இதற்கான அந்த இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்தோம். அந்த ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, இதெல்லாம் வந்துட்டு இது பேசிக் அடையாளங்களாக இருக்குது. இதெல்லாம் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் தி மில்லேனியல் ரெயின் ஆஃப் ஜீசஸ். பட் இந்த 1948 அவர்கள் மீண்டுமாக திரும்பி வந்தது கர்த்தர் தமது உடன்படிக்கை அவர் நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, அடுத்து வந்துட்டு வேற யார், யாக்கோபு, தாவீது, இவர்களோடு செய்த உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்தது தான் இந்த 1948 இஸ்ரவேலர்கள் மீண்டும் ஒரு சுய தேசத்திற்கு அவர்கள் திரும்பி வந்தது. ஸோ தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தான் அவங்க திரும்பி வந்தாங்க. அதே போல் 1967 அவங்க எருசலேமை பிடிச்சதும் இதுவுமே 1000 வருட அரசாட்சிக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் அந்த உலர்ந்த எலும்புகளின் தீர்க்க தரிசனம், ட்ரை போன்ஸ் ப்ராஃபஸி இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்துட்டு 1948, செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை உடையவர்களாக அவர்கள் மாறப்போகிறார்கள். பட் அந்த எலும்புகள்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு, அந்த நரம்பு வந்துச்சு, தசை நார்கள் வந்துச்சு, தோலால் மூடப்பட்டார்கள். அவர்கள் எழும்பி காலூன்றி ஒரு சேனையை போல் நின்றார்கள். ஆனாலும் ஆவி அவர்களுக்குள் இல்லாமல் இருந்தது. ஆவியை பிறப்புவது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள். அவரை கண்டு தன்னுடைய ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக மனம் கசந்து எனக்காக துக்கிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து ஜக்கரியா 12:10 சொல்றார். ஜக்கரியா 12:10 கடைசி வசனம் வரைக்கும் வாசிச்சுங்க. ஜக்கரியா 12:10 until the last verse of that particular chapter. ஸோ அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எங்களுடைய மேசியாவை நாங்களே கொண்டுட்டோமா, எங்களுடைய இரட்சகரை நாங்களே கொண்டுட்டோமான்னு சொல்லி அவர்கள் அழுது புலம்பி அவர்கள் துக்கித்து மனம் கசந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது இயேசு அவங்கள டக்குன்னு மன்னிச்சிடறார். ஏன்னா அவர் கிருபை உள்ள தேவன் இல்லைங்களா, மன்னிப்பு கேட்டால் டக்குன்னு மன்னிச்சிருவார். பட் ஆனால் அவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் இல்லை, அவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் இல்லை. ஏன்னா மாம்சத்திலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு தான் விசுவாசிக்கிறதுனால ஆவிக்குரிய சரீரம் இஸ்ரவேல் மக்களுக்கு, இயேசுவை கண்டு விசுவாசிக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு மகிமைக்குரிய சரீரம் இல்லை. பட் இந்த இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்களா? இதுக்கு ஒரே ஒரு வசனம் போதும். ரோமன்ஸ் 11:26, ரோமர் 11:26 இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆல் இஸ்ரேல் வில் பி சேவ்ட். பட் ஆல் இஸ்ரேல், there is a asterisk, கண்டிஷன் சப்ளை, ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கணும். ஆல் இஸ்ரேல்னா என்னது வந்துட்டு, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது எந்தெந்த இஸ்ரவேலர்கள் உண்மையாக இருக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். அவரை தூஷிக்கிறவங்களெல்லாம் அவர் கொன்றுவார். ஏன்னா துன்மார்க்கரை சங்கரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் துன்மார்க்கரை சங்கரிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2023 அக்டோபர் 7 ஒரு 1200 பேர் இஸ்ரவேலர்களை ஹமாஸ் தீவிரவாதிகள் கொலை செய்தார்கள் இல்லைங்களா. பட் அங்கே ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, நோவா ஃபெஸ்டிவல் இல்லைங்களா. இந்த நோவா ஃபெஸ்டிவலில் நல்லா ட்ரிங்க்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு கூட்டம் இருந்தாங்க. இதில் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்தார் இல்லைங்களா. இவர்கள்லாம் பரிசுத்தவான்களா? ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, அவர்களில் துன்மார்க்கரை நான் சங்கரிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேலில் இருக்கிற துன்மார்க்கரை பூரா கர்த்தர் தூக்கிடுவார். மீதி இருக்கிறவர்கள் மாத்திரம் அவர்கள் ரட்சிப்புக்குள் பிரவேசிப்பார்கள். ஸோ இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவது உறுதி. 2ஆம் வருகையின் போது இஸ்ரவேலர்கள் இயேசுவை கண்டு விசுவாசிப்பார்கள். இதுக்கு எங்கே வசனம் இருக்குது? ஜக்கரியா 12:10 இருக்குது, மத்தேயு 24 இருக்குது, அதேபோல் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் இருக்குது. இது எல்லா வசனத்திலும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டு தான் விசுவாசிக்கிறார்கள். கண்டு விசுவாசிக்கும் இஸ்ரவேலர்களுக்கு மகிமைக்குரிய சரீரம் இல்லை. பட் அதில் டபுள் பர்பஸ் இருக்குது. ஒன்று கண்டு விசுவாசிக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மகிமையில் குறைவு இருக்குது. பட் அவங்கள வச்சு தான் புறஜாதிகளை கர்த்தர் மணந்திருப்பார். ஏன்னா புறஜாதிகளும் இந்த பூமியிலே மாம்சத்தில் தான் இருப்பாங்க, இஸ்ரவேலரும் மாம்சத்தில் தான் இருப்பாங்க. யார் போய் இந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிறது? நாம தான் ஆவியில் இருப்போமே. ஆவியில் இருக்கிறவங்க மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. மாம்சத்தில் இருக்கிறவங்க தான் மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும். மாம்சத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் இவர்கள் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து புறஜாதிகள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஒரு காலம் வரும். இந்த 1000 வருட சாட்சி முடிகிறதுக்கு முன்னாடி உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் இஸ்ரவேல் மக்கள் 1000 வருட ராஜ்யத்தை இவர்கள் ஜனங்களால், மக்களால், குழந்தைகளால் நிரப்புவார்கள். எண்ணி முடியாத ஒரு ஜாதின்னு பார்த்தோம் இல்லைங்களா.
அந்த எண்ணி முடியாத ஜாதிக்கு குழந்தையை யார் பெற்றுக்கிறது? ஸோ ஆவியில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? ஏன்னா இயேசுக்கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க சதுசேயர்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து, எங்கள்கிட்ட 7 சகோதரர்கள் வந்துட்டு இருந்தாங்க, 7 சகோதரர்கள் ஒரு திருமணம் பண்ணாங்க, அங்கே குழந்தை இல்லாமல் சந்தானம் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க, இதே மாதிரி 7 பேரும் திருமணம் பண்ணாங்க, அவள் யாருக்கு மனைவியாக இருப்பா? அந்த மறுஜென்ம காலத்தில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். தேவ தூதர்களைப் போல இருக்க போகிற ஆவிக்குரிய சரீரத்தோடு இருக்க போகிற நமக்கு வந்துட்டு அடுத்து மேரேஜ் லைஃபு அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. நம்ம கர்த்தருக்கு மனவாட்டியாக இருக்க போகிறோம், அவரோட கூட ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்க போகிறோம். ஸோ இந்த பூமியை யார் பிள்ளைகளால் நிரப்ப போகிறது? ஒன்று, இயேசுவை மாம்சத்தில் கண்டு விசுவாசிக்கிற யூதர்கள், அதே போல் அவர்களுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிற புறஜாதிகளும். இவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பூமியை வந்துட்டு பிள்ளைகளால் நிரப்பி இப்போ இருக்கிற 800 கோடியை விட இதை விட ஒரு 1000 மடங்கு, 10,000 மடங்கு, 1,00,000 மடங்கு இந்த பூமியில் வந்துட்டு அவங்க ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் இருக்கும். ஸோ அதனால தான் ஆண்டவர் வந்து பாப்புலேஷன் வச்சிருக்கிறார். 800 கோடின்றது ரொம்ப கம்மிங்க. ஏன்னா கான்ட்ராசெப்டிவ்ஸ்லாம் வந்துட்டு போட்டு இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் மாறி 800 கோடி இருந்திருக்கக்கூடாது. இந்நேரம் உலகத்தில் ஒரு 8 லட்சம் கோடி பாப்புலேஷன் இருந்திருக்கணும். அந்தளவுக்கு பூமி ரொம்ப பெருசு. பூமி ரொம்ப 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 பெருசு. நம்மளெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வருது, தண்ணியெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, தண்ணியை வந்துட்டு செலவு பண்ணக்கூடாது, குழந்தை பெற்றுக்காதீங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர், யாருமே வேண்டாம், குழந்தைய பெற்றுக்க வேணாம், இப்படிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே டோட்டலி வந்துட்டு போய் இந்த பூமியில் வந்துட்டு ஏகப்பட்ட தண்ணி இருக்குது. தண்ணியை நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம், வேஸ்ட்டு மட்டும் பண்ணாமல் எவ்வளோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூமி முழுவதும் தண்ணி தான் வந்துட்டு மெஜாரிட்டியாக வந்துட்டு இருக்குது. அதே போல் எத்தனை குழந்தை பிறந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு பூமியில் வந்துட்டு ஆண்டவர் எல்லா ரிசோர்ஸஸையும் வந்துட்டு வச்சிருக்கிறார். ஸோ எண்ணி முடியாத ஒரு ஜாதி இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக இருக்கும். எப்பொழுது? 1000 வருட அரசாட்சியில். இப்பொழுது ரட்சிக்கப்படாத கூட்டம் தான் மெஜாரிட்டி. அதனால தான் பாப்புலேஷனை குறைச்சி வச்சிருக்கிறாரு. ஒரு மேஜர் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை வந்துட்டு நீங்கள் 1000 வருட அரசாட்சியில் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். எப்படி வந்துட்டு சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறதோ பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் காலகட்டம் அதுதான் இந்த 1000 வருட அரசாட்சி. பட் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்களா? நிச்சயமாக ரட்சிக்கப்படுவாங்க. பட் நாட் பிஃபோர் த செகண்ட் கமிங். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு தான் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள். புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை காண்பார்களா? காண முடியாது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போனார் இல்லைங்களா? எத்தனை பேர் பார்த்தாங்க? ஒரு 500 பேர் இல்லைங்களா? மேக்ஸிமம் போனால் ஒரு 500 பேர் பார்த்தாங்க. 500 பேரில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, ஒரு சிலர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு பவுல் சொல்கிறான். இயேசு கிறிஸ்து மேலே ஏறி போனப்போ கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க. அவர் பூமிக்கு வரப்போ எந்த ஊருக்கு வராரு? எருசலேமுக்கு தான் வராரு இல்லைங்களா? ஜக்கரியா 14ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு கிழக்கே எதிரே இருக்கிற அந்த ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. எருசலேமுக்கு தான் அவர் வரார். அதுக்கு முன்னாடி நாம் அவரை போய் மீட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ எருசலேமுக்கு வரதுக்கு முன்னாடி மத்திய ஆகாயத்தில் நாம் கர்த்தரை வந்துட்டு மீட் பண்ணுறப்ப நாம் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நம்ம ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் வந்துட்டு மீட் பண்ணுறோம். எல்லா பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்ம அந்த ஒலிவ மலைக்கு போகிறப்ப அப்போ இஸ்ரவேல் தேசம் பெரிய உபத்திரவத்தில் இருக்கும். அவங்க ஒரே நாளில் அழிஞ்சிருவாங்க அப்படின்ற அளவுக்கு இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய உபத்திரவத்தில் இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து நம்மளையும் கூட்டிகிட்டு போய் நாம் அதுக்கு விட்னஸாக இருப்போம். அவர் இஸ்ரவேலுடைய எதிரிகள்டிருந்து இஸ்ரவேலை காப்பாற்றுகிறார். காப்பாற்றும் பொழுது அவங்க அவரை கண்டு விசுவாசிக்கிறார்கள். இட்ஸ் கோன் பி வெரி க்ளோரியஸ் இல்லைங்களா? பேசும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா பரிசுத்தவான்கள் ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் வருவார். 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுக்கு வசனம் தெரிஞ்சாலுமே விசுவாசம் இருந்தாலுமே அவர்களும் ஆச்சரியப்படத்தக்கவராய் கர்த்தருடைய வருகை, அவருடைய ராஜ்யம் இருக்க போகிறது. ஸோ சால்வேஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் ஜென்டைல்ஸ். நம்மளும் புறஜாதிகள் தானே, நம்மை மீட்ட கர்த்தர் எல்லோருமே மீட்டுக்கொள்ளும் ஒரு பிளான் அவரிடம் இருக்கிறது. ஸோ 2ஆம் வருகைக்கு முன்னர் எழுப்புதல் இல்லை. இங்கே தான் சபைகள் மேஜராக தப்பு பண்ணுறாங்க. 2ஆம் வருகைக்கு முன்னாடியே ஒரு பெரிய எழுப்புதல் இருக்குன்னு சொல்லி தப்பாக போதிக்கிறாங்க. ஏன்னா லூக்கா 18:8 மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்கிற வசனம் இருக்குது இல்லைங்களா? பூமியில் விசுவாசமே இல்லாத நேரத்தில் தான் நான் வரேன்னு சொல்லி சொல்கிறார். அந்த நாட்கள் லோத்தின் நாட்களைப் போலவும் நோவாவின் நாட்களைப் போலவும் தான் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ லோத்தின் நாட்களில் எழுப்புதல் ஏது? நோவாவின் நாட்களில் யார் சுவிசேஷத்தை கேட்டா? ஸோ லோத்தின் நாட்கள், நோவாவின் நாட்கள் விசுவாசம் இல்லாத ஒரு நேரமாக இருக்கும். ஸோ அப்பொழுது மனுஷருடைய இருதயம் கரைந்து போகும், மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று எழுதியிருக்கிறது. ஸோ லவோதிக்கா சபை இருக்கிறப்ப எழுப்புதல் இருக்க முடியுமா? எழுப்புதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2ஆம் வருகைக்கு முன் லவோதிக்கா சபை தான் இந்த பூமியில் பெரிய சபையாக இருக்கும். ஸோ இந்த லவோதிக்கா சபை கிறிஸ்தவர்களை எப்படி வழிநடத்தும்? தவறாகத்தான் வழிநடத்துவாங்க. லவோதிக்கா சபைக்கு போகிறவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான ஒரு காரியம். கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மை கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கு பேர் புறஜாதிகள். கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களுக்கு பேர் வந்துட்டு
புறஜாதிகள் தேவாலயத்தை அளந்து பார் என்று கர்த்தர் சொல்கிறார். வசனத்தை வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்களுக்கு பேர் புறஜாதிகள். ஸோ லவோதிக்கா சபையால் புறஜாதிகளும் இயேசுவை அறியாத நிலையில தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு புறஜாதிகள் ரட்சிக்கப்படலை? ஏன்னா சபையில், லவோதிக்கா சபையில் இருக்கிறவங்க ஒழுங்காக ப்ரீச் பண்ணுறது கிடையாது. புறஜாதிகள் மேலும் கீழ்ப்படியாத கிறிஸ்தவர்கள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் கோபாக்கினை 3ஆம் உலகப் போரில் வரும். ஸோ ஆனாலும் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் படித்தோம் இல்லைங்களா? அவர்கள் மனம் திரும்பவில்லை, அவர்கள் பேய்களை வணங்கினார்கள், சிலைகளை வணங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறது. பின்பு 2ஆம் வருகை நடைபெறும். எப்பொழுது? 3ஆம் உலகப் போருக்கு பின்னாடி, அந்த அந்தி கிறிஸ்துவன் ராஜ்யம் அழிந்த பிறகு வந்துட்டு இஸ்ரவேலின் உபத்திரவத்தின் போது, அப்பொழுது தான் 2ஆம் வருகை நடைபெறும். 2ஆம் வருகைக்கு பின்னாடி தான் உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும். இதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது புறஜாதிகளை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. பட் இயேசுவின் வருகை எப்போ ஒரு கூட்டம் விசுவாசிக்கும்? அதுதான் வந்துட்டு இஸ்ரவேலர்கள். பட் இயேசுவின் வருகைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் விசுவாசிக்கும், அதுதான் புறஜாதிகள். ஸோ எல்லா கூட்டமும் விசுவாசிக்கத்தக்கதாக கர்த்தரிடம் ஒரு பெரிய பிளான் வந்துட்டு இருக்குது. பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, இந்த 2ஆம் வருகையில் வந்துட்டு பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் முதலாவது நடக்கும். உயிர்த்தெழுதல் நடந்து மரித்த பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுவாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மத்திய ஆகாயத்தில் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை வரவேற்று பூமிக்கு கூட்டிகிட்டு வரும். எதுக்கு போகிறோம்? ராஜா வராருன்னா சும்மா வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? இல்லைங்களா? போய் கூட்டிகிட்டு வரணும் இல்லைங்களா? ஸோ அவரை போய் கூட்டிகிட்டு வர இடம் தான் மத்திய ஆகாயத்துக்கு போயிட்டு, ஸோ ஒலிவ மலைக்கு பரிசுத்தவான்களோடு வருகிறார். ஜக்கரியா 14:5 என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் சேர்ந்து வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவ அவர் சங்கரிக்கிறார், துன்மார்க்கரை கர்த்தர் சங்கரிக்கிறார். அவருடைய உண்மை உள்ள பிள்ளைகளுக்கு, அவரை காணாமல் விசுவாசித்தவர்களுக்கு ஆவிக்குரிய சரீரம், கண்டு விசுவாசிக்கிற யூதர்களுக்கு அவர் மன்னிப்பை மட்டும்தான் கொடுக்குறார். அப்போதைக்கு மன்னிப்பு மட்டும் யூதர்களுக்கு வந்துட்டு கொடுக்குறார். இந்த யூதர்களை மன்னித்த பிறகு யூதர்கள் மூலமாக அவர் புறஜாதிகளை வந்துட்டு ரட்சிப்பில் வழி நடத்துறதுக்கு கர்த்தரிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. இஸ்ரவேலரை அவர் மன்னித்து ரட்சிக்கிறார், சாத்தானை பாதாளத்தில் தள்ளி அடைக்கிறார். 1000 வருட சாட்சி தொடங்கணும்னா ஃபஸ்ட்டு சாத்தான் எங்கே இருக்கணும்? அவன் வந்துட்டு பாதாளத்தில் இருக்கணும். அடுத்து மிருகத்துக்கு என்ன நடக்குது? மிருகத்தையும் கள்ளத்தீர்க்க தரிசியும் பிடிச்சு அவர் அக்கினி கடலில், லேக் ஆஃப் ஃபயரில் வந்துட்டு போடுறார் இல்லைங்களா? தாவீதின் சிங்காசனத்தில் 1000 வருட சாட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு தான் வெள்ளாடு செம்மறியாடு தீர்ப்பு. பட் கடைசியாக கோகு மாகோகு யுத்தம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு கோகு மாகோகு இருக்குது. 2 காக் மேகாக் இருக்குது. ஒன்று எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஒரு காக் மேகாக் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு காக் மேகாக் இருக்குது. 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு, எப்பொழுது 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு ஒரு காக் மேகாக் வார் இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ காக் மேகாக் வாரில் வந்துட்டு 2 காக் மேகாக பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று ஃபிசிக்கல், 2வது ஸ்பிரிச்சுவல். ஃபிசிக்கல் காக் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், டர்க்கி தான். ஆட்டோமன் எம்பையர், டர்க்கி தான் வந்துட்டு ஃபிசிக்கல் காக். அந்த 3 உலக யுத்தங்களில் வந்துட்டு அந்த முதலாவது உலக போரின் போது ஸோ டர்க்கி அந்த காக் வந்துட்டு இஸ்ரவேல் மக்களை அழிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தான். பட் கர்த்தர் அதை அனுமதிக்கலை வந்துட்டு. அப்போ தான் எருசலேமை இங்கிலாந்து கையில் கொடுத்து பால்ஃபர் டெக்ளரேஷன் நடந்துச்சு. 1948 அவர்கள் சுய தேசமாக அவர்கள் மாறி விட்டார்கள். பட் 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு வந்துட்டு ஒரு காக் மேகாக் வார் இருக்கும். அது யாருன்றதை கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். பட் இந்த 1000 வருட அரசாட்சி எங்கே நடக்க போகுது? ஒரு கூட்டம் பரலோகம்னு சொல்லுது, ஒரு கூட்டம் மத்திய ஆகாயம்னு சொல்லுது, ஒரு கூட்டம் பூமின்னு சொல்லுது. நீங்கள் ரெவலேஷன் 5:10 வாசிச்சுக்குங்க. ரெவலேஷன் 5:10 வாசிக்கும் பொழுது நாம் பூமியிலே அரசாடுவோம் என்று எழுதியிருக்கிறது. நாம் பூமியை என்றென்றைக்கும் சுதந்திரிக்கும் கொடிகள் என்று வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதே போல் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாருங்க பூமியை வந்துட்டு சுதந்திரித்துக் கொள்வார்கள்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஸோ பூமியை சுதந்திரிக்க போகிறது நாம தான். பூமியில் தான் 1000 வருட அரசாட்சி நடக்கப் போகிறது. இந்த பூமி என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று கர்த்தர் வந்துட்டு வேதத்தில் எழுதியிருக்கிறார். 1000 வருட அரசாட்சி பூமியில் தான் நடக்கப் போகிறது. ராஜாதி ராஜாவாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து ஆட்சி செய்வார். உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் நாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தரோடு கூட ஆட்சி செய்வோம். ரெவலேஷன் 1:6, ரெவலேஷன் 5:10, ரெவலேஷன் 26 இந்த 3 வசனங்களையும் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கறது வந்துட்டு உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் மகிமைக்குரிய சரீரத்தில் இருப்பாங்க. இஸ்ரவேலர்கள் மாம்ச சரீரத்தில் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மரணம் அவ்வளோ சாதாரணமாக வராது.
இஸ்ரவேல் மக்களுக்கு மரணம் அவ்வளோ சாதாரணமாக வராது. எதனால் இன்றைக்கி லைஃப் ஸ்பேன்லாம் கம்மியாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஆதாம் ஆரம்பத்தில் 930 வருஷம் வாழ்ந்தா இல்லைங்களா? மெத்துசலா 969. இன்றைக்கி நாம் எவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்கிறோம்? ஒரு 90 வயசு இருக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? இப்போல்லாம் ஒருத்தர் 80-90 வயசுக்கு வந்துட்டார்னா எப்போ இவர் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறோம். பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக மனுஷனுடைய வாழ்நாள் குறைஞ்சிருச்சு. பட் இயேசு பூமிக்கு வரப்போ என்ன நடக்கும்? பிசாசு எடுத்து கட்டி வச்சிடறாரு. முதலாம் மிருகமும் இரண்டாம் மிருகமும் இல்லை, அழிச்சிடறாரு. வந்துட்டு பூமியில் என்ன இருக்கும்? இயேசு ஒருத்தர் தான் இருக்கிறார். அப்போ நீதி தான் தழைத்து ஓங்கும் இல்லைங்களா? நீதியான ஆட்சி இருக்கிறப்ப, கர்த்தர் இருக்கிறப்ப நீதி பெருகும், வயசும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் வந்துட்டு ஏசாயால வந்துட்டு கர்த்தர் எழுதியிருக்கிறாரு, 100 வயது சென்ற கிழவனும் இளைஞன் என்று எண்ணப்படுவான். கிழவனுக்கு 100 வயசில் இருக்கிறவனுக்கு பேர் என்னது? இளைஞன். அவர் ரொம்ப யூத்தாக வந்துட்டு இருப்பார் 100 வயசில் வந்துட்டு. 100 வயது சென்ற பாவியோ சபிக்கப்படுவான். பாவத்தை மக்கள் சபிப்பார்கள். பட் 100 வயசுன்றது பெரிய விஷயமே இல்லை. மக்களுடைய ஏஜ் ஃபேக்டர் 100, 200, 300, 400, 500ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். பூமியில் எந்த அளவுக்கு வந்துட்டு நீதி அதிகமாக ஆகுதோ அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்நாளும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். மரணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாக்க அது பாவத்தினால மட்டும்தான். மரணம் ஏற்பட்டாக்க அது பாவத்தினால மட்டும்தான் அதிகமாக மரணங்கள் வந்துட்டு ஏற்படுமே ஒழிய அது ஏஜ் ஃபேக்டர்னால மரணம் இருக்காது. உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் மகிமைக்குரிய சரீரத்தில் இருப்பாங்க. பட் இஸ்ரவேலர்கள் மாம்சத்தில் இருப்பாங்க, புறஜாதிகளும் மாம்சத்தில் இருப்பார்கள். இஸ்ரவேலர்கள் அறிவிக்கிற சுவிசேஷத்தின் மூலமாக அப்போ ஒவ்வொருத்தனும் பவுலை போல இருப்பான், தாவீதை போல இருப்பான். இஸ்ரவேலர்கள் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க? பேதுருவை போல, யாக்கோபை போல, யோவானை போல, பவுலை போல ஒவ்வொருத்தனும் இருந்தாக்க சுவிசேஷம் வேகமாக பரவும். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கர்த்தர் என்ன சொல்றாரு? அவங்க ஊரில் மழை பெய்யாதுன்னு சிம்பிளாக சொல்லிட்டார். ஜக்கரியா 14ஆம் அதிகாரத்தில் உங்கள் ஊரில் மழையே கிடையாதுன்ட்டார். 2 வருஷம் மழையை நிப்பாட்டினார்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக காஸ்பலை ஏற்றுக்குவான். ஸோ கர்த்தர் இதுக்கும் பிளான் வச்சிருக்கிறார். ஏற்றுக்கிறதுக்கும் பிளான் இருக்குது, ஏற்றுக்காததுக்கும் கர்த்தர் வந்துட்டு பிளான் வச்சிருக்கிறார். இந்த 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்கள் என்னென்ன? கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருப்பது இதுதான் வந்துட்டு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? அவரே ஸ்ட்ரைட்டாக ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகி இந்த பூமிக்கு வருவது பெரிய ஆசீர்வாதம். பரிசுத்தவான்கள் இயேசுவுடன் ஆட்சி செய்வார்கள். இது நமக்கு இருக்கிற 2வது பெரிய ஆசீர்வாதம். கானான் தேசத்தின் எல்லை இஸ்ரவேலுக்கு கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். ஏன்னா நாமளும் ஆபிரகாமின் சந்ததி. விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். இந்த ஆபிரகாமிக் கவனன்ட் வந்துட்டு அப்பொழுது தான் நிறைவேற போகிறது. இஸ்ரவேல் தேசம் பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இஸ்ரவேல் தேசம் ஒன்று தான் வல்லரசாக இருக்கும். எருசலேம் ஒன்று தான் தலைநகரமாக இருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம். நமக்கு இன்னொரு புது பைபிள் கிடைக்க போகுது. பைபிள்னா என்னது? தேவனுடைய வார்த்தை. ஏசு நம்மகிட்ட என்னென்னலாம் பேச போகிறாரோ அதெல்லாம் என்னது? அது தேவனுடைய வார்த்தை தான். ஸோ நியூ ரெவலேஷன்ஸ் நமக்கு ஆண்டவர் நம்மிடம் பேசும் பொழுது நியூ ரெவலேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். பூமி எங்கும் சமாதானம் இருக்கும். பூமியில் பரிசுத்தம் நிலை கொள்ளும். வியாதி ஒளிந்து போகும். ஆயுசு நாட்கள் நீட்டிக்கப்படும். ரட்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டம் மகா பெரியதாக இருக்கும். எண்ணி முடியாத ஒரு ஜாதி என்று நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? எண்ணி முடியாத அளவுக்கு ஒரு மகா பெரிய ரட்சிக்கப்பட்ட கூட்டம் இருக்கும். சிருஷ்டியானது அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்படும். அப்போ என்ன நடக்கும்? அப்போ சிருஷ்டியானது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுட்டாக்க அப்போ உலகமே அமேசான் காடு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் எப்படி கர்த்தரை உண்டாக்குனாரோ அதை போல் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வந்துட்டு புதிய வானம் புதிய பூமி அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு பூமி புதுப்பிக்கப்படும். புதிய பூமி என்பது புதுப்பிக்கப்பட்ட பூமி. நீங்கள் புது மனுஷன் தானே ஞானஸ்நானத்துக்கு பிறகு? அதே குரல், அதே பார்வை, அதே கையெழுத்து, அதே கைரேகை, அதே ஆள் தானே, அதே பேர் தானே. அப்போ எப்படி புது மனுஷன் சொல்கிறீங்க? புது மனிதன் என்றால் புதுப்பிக்கப்பட்ட மனிதன். புது உடன்படிக்கை என்பது புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை. புதிய ஏற்பாடு என்பது புதுப்பிக்கப்பட்ட ஏற்பாடு. புதிய ஏற்பாடு 2000 வருஷம் பழசு. புதிய ஏற்பாடு 2000 வருஷம் பழசு. ஏங்க புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறீங்க? பிகாஸ் அது ரெனியூடு. ஸோ நியூ மீன்ஸ் ரெனியூவல். புதிய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் நியூ மேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களே, நியூ ஹார்ட், நமக்கு புது இருதயமாக இருக்குது. இட்ஸ் அ ரெனியூட் ஹார்ட். புதுப்பிக்கப்பட்ட இருதயம், புதுப்பிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறோம். ஸோ புதிய வானம் புதிய பூமி என்பது இதுக்கு மேலே கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்க போகிறதுல 1000 வருட சாட்சியில் ஹீலிங் பண்ணுவார். கம்ப்ளீட் ரீஜெனரேஷன் நடக்கும். இந்த 1000 வருட சாட்சியில் அந்த ரீஜெனரேஷன் நடக்கும் பொழுது எண்ட் ஆஃப் 1000 வருட சாட்சியில் வந்துட்டு வானமும் பூமியும் புதுசு போல நமக்கு இருக்கும். ஸோ எப்படி ஆரம்பத்தில் உண்டாக்குனாரோ அதை போலவே கம்ப்ளீட் ரெனியூவல் வந்துட்டு புதிய வானம் புதிய பூமியை போல வந்துட்டு இருக்கும். பூமி என்றென்றைக்கும் கர்த்தர் நிலைக்க பண்ணுவார். கர்த்தராகி இயேசுவன் இந்த ராஜ்யம் முடிவுக்கு வராது. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாதுன்னு சொல்லி ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள் என்பது அதற்குரிய அர்த்தத்தை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய நாள் என்பது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் 1000 வருட அரசாட்சியும் குறிக்கிறதா கர்த்தருடைய நாள். இது 1000 வருடங்களை குறிக்கிறது. இது மனுஷனுடைய நாள் கிடையாதுங்க, இது கர்த்தருடைய நாள். கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷங்கள் போலவும் 1000 வருஷங்கள் என்பது ஒரு நாளை போலவும் இருக்கிறது. ஸோ ரைட் ஃப்ரம் செகண்ட் கமிங் அன்டில் த எண்ட் ஆஃப் மில்லேனியல் ரெயின், இதுக்கு பேர் தான் கர்த்தருடைய நாள். ஸோ கர்த்தருடைய நாள் என்பது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது தான் கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். சாட்டன்ஸ் ஃபைனல் கான்ஃப்ளிக்ட், சாந்தா சும்மா இருக்க போகிறதில்ல. நீங்கள் வாசிச்சிருப்பீங்க ஏற்கனவே. அந்த 1000 வருட அரசாட்சி முடியும் வேளையில் சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலை ஆகிறான் இல்லைங்களா? சாத்தான் 1000 வருடம் பாதாளத்தில் அடைக்கப்படுகிறான். முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்குது. 1000 வருடம் முடிந்த பிறகு சாத்தான் விடுதலை ஆக வேண்டும். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளிலே கோகு மா கோகு இந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு சாத்தான் வந்துட்டு எல்லாரையும் பிடிச்சிட்றான் இல்லைங்களா? எல்லாரையும் பிடிச்சிட்டு எல்லாரையும் இயேசுவுக்கு விரோதமாக கூட்டிகிட்டு வரான் இல்லைங்களா? இது எப்படிங்க சாத்தியம்? அப்போ 1000 வருட அரசாட்சி டோட்டல் ஃபெயிலியரா? பூமியில் இருக்கிற 4 திசைகள்லையும் இருக்கிற எல்லாருமே சாத்தான் டக்குன்னு வரான், வந்தோடனே எல்லாரையும் பிடிச்சிட்டு இயேசுவுக்கு விரோதமாக எழுப்பி கூட்டிகிட்டு வரானாக்க 1000 வருட அரசாட்சி இயேசு கிறிஸ்து வேஸ்ட்டாக உட்காந்துருந்தாரா இங்கே? இன்ஃபேக்ட் எந்த பரிசுத்தவானும் பின்வாங்க மாட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், அநேக போதகர்கள் இதை தப்பாக போதிக்கிறாங்க. இயேசுவோடு கூட 1000 வருஷம் இருந்த பரிசுத்தவான்கள்லாம் பின்வாங்கி போயிடுவாங்கன்னு தப்பாக போதிக்கிறாங்க. இயேசுவோடு 1000 வருஷம் இருந்தவன் பின்வாங்கவே மாட்டாங்க. இது மாம்சத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பின்வாங்குகிற காரியம் இல்லை. இயேசு கிறிஸ்து யூதாசை பார்த்து என்ன சொன்னது? உங்களில் 12 ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆகிலும் உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் இல்லைங்களா? ஸ்ட்ரைட்டாக பிசாசுன்ட்டார் இல்லைங்களா? ஒருத்தனை பார்த்து ஸ்ட்ரைட்டாக பிசாசு. ஏன் யூதாசை பார்த்து பிசாசுன்னாரு? அவனுடைய ஃபைனல் ஸ்டேட்டஸ் அதுதான். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் செத்து போயிட்டானா அவன் பிசாசா மாறிடுவான்னு வேதம் சொல்லுது. அவன் மீண்டும் உயிர் தெழும் பொழுது அவன் யாருக்கு கீழ்ப்படிஞ்சானோ அவனை போல தான் இருப்பான். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா அவர்கள் தேவர்களை போல இருப்பார்கள். பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சா அவன் பிசாசை போல தான் வந்துட்டு இருப்பான். அவன் எந்திரிக்கிறவன்லாம் துன்மார்க்கனா எந்திரிக்கிறவன் எப்படி இருப்பான்? பிசாசுக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்பான். யூதாசோ அல்லது காயின் போன்றவர்கள் துன்மார்க்கர்கள். அவர்கள் 2ஆம் உயிர்த்தெழுதல் அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது பிசாசுக்கு கீழ்ப்படிபவர்களாக இருப்பார்கள். ஸோ இந்த கூட்டம் தான் கோகு மா கோகு என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ எண்ணி முடியாத ஒரு பெரிய ஜாதி மாம்சத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இவர்கள் பின்வாங்கி போக மாட்டாங்க. துன்மார்க்கமான மனிதன் மரணத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறான்? அசுத்த ஆவியாக இருக்கிறான். துன்மார்க்கமான மனுஷன் மரித்த பிறகு எப்படி இருப்பான்? வந்துட்டு அவன் திரும்ப 2ஆம் உயிர் தெழுதலில் அசுத்த ஆவியை போல தான் அவன் உயிர் தெழுவான். சாத்தான் அக்கினி கடலில் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு தள்ளப்படுகிறான். இந்த சாத்தானுடைய கடைசி கான்ஃப்ளிக்ட்லையும் இயேசுவுக்கு தான் ஜெயம் இருக்கிறது. பட் ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் ராஜ்யம். ரிவார்டு வந்துட்டு சும்மாலாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். 2 விதமான தீர்ப்புகள் வேதத்தில் இருக்கிறது. வெள்ளை சிங்காசன தீர்ப்பு, இது 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு ரெவலேஷன் 20th சாப்டரில் எழுதியிருக்குது. செம்மறியாடு வெள்ளாடு தீர்ப்பு, இந்த ஷீப் அண்ட் கோட் ஜட்ஜ்மெண்ட், இது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு ஷீப் அண்ட் கோட் ஜட்ஜ்மெண்ட். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் உயிரோடு இருப்பவர்களுக்கு என்ன விதமான ஜட்ஜ்மெண்ட்? ஷீப் அண்ட் கோட் ஜட்ஜ்மெண்ட். பட் 1000 வருஷம் முடிந்த பிறகு முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுகிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஷீப் அண்ட் கோட் ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது உயிரோடு இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த 2 கூட்டம் தான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும். ஸோ இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உயிரோடு இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இந்த செம்மறியாடு வெள்ளாடு தீர்ப்பு. அதே போல் உயிர் தெழுகிற பரிசுத்தவான்களுக்கும் அவங்களுக்கும் இந்த வெள்ளாடு செம்மறியாடு தீர்ப்பு தான். பட் உயிர் தெழுதாத துன்மார்க்கர் இருக்கிறாங்க இல்லைங்களா? துன்மார்க்கர் யாரும் உயிர் தெழ போகிறது கிடையாது. முதலாம் உயிர் தெழுதில்லை. 1000 வருஷம் முடிந்த பிறகு தான் அவங்க உயிர் தெழ போகிறாங்க. அவங்களுக்கு தான் த கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த 1000 வருட அரசாட்சி தொடங்குவதற்கு முன்னாடி தான் செம்மறியாடு வெள்ளாடு தீர்ப்பு. ஏன்னா இதில் பாஸ் பண்ணுறவங்கள்ட்ட கர்த்தர் என்ன சொல்லாரு? நல்ல ஊழியக்காரனே நீ 5 பட்டணங்களுக்கு அதிபதியாயிரு, நல்ல ஊழியக்காரனே நீ 2 பட்டணங்களுக்கு அதிபதியாயிருன்னு சொல்லி அவர் ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் இந்த செம்மறியாடு வெள்ளாடு தீர்ப்பை கொடுக்குறாரு. பட் வெள்ளை சிங்காசன தீர்ப்பு துன்மார்க்கருக்கு மட்டும்தான். இதுக்கு பேர் ஆக்கினை தீர்ப்பு என்கிற ஒரு பெயரும் இருக்குது. இந்த வெள்ளை சிங்காசன தீர்ப்புக்கு இன்னொரு பெயர் என்னது? ஆக்கினை தீர்ப்பு. ரோமன்ஸ் 8:1 படித்து பார்த்தீங்கன்னா ஆவியிலே நடப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் டெத்து கிடையாது. ஸோ இந்த செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு இது துன்மார்க்கருக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு
கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இருப்பார்கள். ஸோ இந்த 1000 வருட சாட்சி முடிந்த பின் இயேசு எதற்காக பிதாவிடம் ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கிறார்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பிதா கிட்ட ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்குறாரு, அதனால் இயேசு கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் இங்கே வந்துட்டு அந்த சன்ஷிப்பை பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரனுக்குரிய அந்த ரோலை வந்துட்டு நம்ம அடிப்படையில் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வந்துட்டு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யாருங்க வெளிப்பட்டா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எத்தனை தேவன் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம்? ஒரே ஒரு தேவன் தான், இல்லைங்களா? அந்த ஒரே ஒரு தேவன், பிதாவாகிய தேவன், அவர் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வந்ததுனால அவரை பார்த்து குமாரன் சொல்கிறோம். பட் பழைய ஏற்பாட்டில் குமாரன் சொல்கிறத விட கர்த்தரின் கிளை என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் தான் பூமிக்கு வந்தார், கிளையாக வந்தார். முழுமையான மகிமையை காமிக்காமல் கர்த்தருடைய கிளையாக, அவர் மரமாக வராமல் கிளையாக இந்த பூமிக்கு வந்துட்டு வந்தார். 1000 வருட சாட்சி முடிந்த பிறகு இயேசு ஏன் பிதாவிடம் ராஜ்யத்தை ஒப்புக் கொடுக்கிறார்? மனுஷகுமாரனாக இயேசு பிதாவுக்கு கீழ்பட்டிருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிதாவின் சிங்காசனத்தில் இருந்து தான் ஆட்சி பண்ண போகிறார். யாருடைய சிங்காசனம்? பிதாவின் சிங்காசனம். ரெவலேஷன் 3:21 படிச்சுக்குங்க. ஆதியில் இருந்தது போல அவர் ஒன்றாக இருப்பார். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் எங்கே இருக்கிறாரு? நம்ம ஏற்கனவே ரெவலேஷன் படித்தோம் இல்லைங்களா? ஆட்டுக்குட்டியானவரோட சிங்காசனம் எது? பிதாவின் சிங்காசனம் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனமாக இருக்கிறது. ஃபைனலி புதிய வானம் புதிய பூமி நமக்கு கிடைக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க, புதிய இருதயம் புதிய மனுஷன் என்பது ஆக்சுவலி புதுசு கிடையாது, ரெனியூவல், இல்லைங்களா? புதுப்பிக்கப்பட்ட இருதயம். என்னுடைய சிந்தனை மாறிடுச்சு, என்னுடைய பேச்சு மாறிடுச்சு, என்னுடைய கிரியைகள் மாறிடுச்சு. கர்த்தருடைய வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டதுனால எனக்குள்ளார எல்லாமே மாறிடுச்சு. பட் நான் அதே மனுஷன்தான், இல்லைங்களா? அதே மனுஷன்தான், பட் என்னுடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டது, இல்லைங்களா? அதே போல் புதிய வானம் புதிய பூமி என்பது புதுப்பிக்கப்பட்ட வானம் புதுப்பிக்கப்பட்ட பூமி, ரெனியூவல். ஸோ இந்த ரெனியூவல் எப்போ நடக்கும்? 1000 வருட சாட்சி நடக்கும் பொழுது இந்த ஒரு ரெனியூவல் நடக்குது. ஸோ 1000 வருட சாட்சி முடிந்த பிறகு கர்த்தரோடு கூட எட்டர்னிட்டியில் நம்ம இருக்கிறது தான் இந்த புதிய எருசலேம், பரம எருசலேம். பூமிக்கு இறங்கி வருகிற ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பிக்கிறாரு. நம்ம ஏற்கனவே இந்த வசனங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? 12 வாசல்கள் யாருடைய நாமங்கள்? கோத்திர பிதாக்களுடைய நாமங்கள். 12 அஸ்திபார கற்கள் யாருடைய நாமங்கள்? இது 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருப்பார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அதுக்குள்ளார பிரவேசிப்பார்கள். ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து ஓடும். ஜீவ விருட்சத்தை புசிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஸோ கர்த்தராகி இயேசுவின் 2ஆம் வருகைக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? 1000 வருட அரசாட்சியில் பிரவேசிக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோமா? ரெடியாக இருந்தாக்க கர்த்தர் சொல்லாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஸோ இப்போ நாம் செய்ய வேண்டியது கை கொள்கிற காரியம் ஒன்று மட்டும்தான். அடிக்கடி ஆண்டவருடைய வருகைக்கு தயாராகிற மாதிரி ரெடி ஆகணும். ஆத்மாவில் ஆவியில் ஒரு கிளென்சிங் நடந்துக்கிட்டே இருக்கணும். ரெவலேஷன் 20:20 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகி இயேசுவே வாரும். வாயில் கூப்பிடுறது மட்டும் இல்லை, கிரியையிலையும் கூப்பிடணும். வாயில் கூப்பிட்டா மட்டும் பார்த்தாது, வாயிலையும் கூப்பிடுறது நல்லது தான். ஆண்டவரே சீக்கிரம் வாங்க ஆண்டவரே, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்னை மாற்றிருங்க, என் குடும்பத்தை மாற்றிருங்க, சபையாரை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 லெவலில் வந்துட்டு ஜெபிக்கிறதுக்கு பழகணும். என்னை மாற்றுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்க, சபையை மாற்றுங்க. ஏன்னா சபையும் குடும்பம் தான் நமக்கு, இல்லைங்களா? அப்படின்னா ஆண்டவரே எங்களை கிளென்ஸ் பண்ணுங்க, முடியும் வருகைக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி 2ஆம் வருகைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வந்துட்டு வாழணும். இதுக்கு கர்த்தர் நமக்கு அடிப்படை உபதேசங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ஒருவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒருவர் என்பதை நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேற அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கிடையாது, இல்லைங்களா? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று யோவான் 10:30 கர்த்தர் பேசுகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று யோவான் 14:9 எழுதியிருக்குது. பிதாவாகிய தேவனே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று பவுலும் வந்துட்டு சொல்கிறான். ஏசாயா 9:6 நமக்கு தெரியும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் என்னது? வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, தி எவர்லாஸ்டிங் ஃபாதர். நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவனே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது. இதுவே பெரிய அன்பு. அதை விட பெரிய அன்பு அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஸோ அப்படின்னா தேவன் ஒருவர் என்பதை நம்ம விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாமல், கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று எழுதியிருக்கிறது. எல்லா அநியாயத்தையும் விட்டு விலகி விட்டு எல்லா மாம்ச எண்ணங்களையும் நம்ம தூக்கி போட்டு உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள், பலவித இச்சைகள், இவை எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டாக்க 30, 60, 100 நாம் நிச்சயமாக பலன் கொடுப்போம்.
நம்ம பலன் கொடுக்கறதுக்கு எது தடையாக இருக்குது? உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள். இது நாளையுமே தூக்கி போட்டுட்டாக்க நீங்களும் 30, 60, 100 பலன் கொடுக்குற பிள்ளைகளாக வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த 1000 வருட அரசாட்சியை பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் வேணும்னாக்க நீங்கள் இந்த சேனல் ரெவலேஷன் அன்லாக் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் 2020 போட்ட வீடியோஸ் இருக்குது. 1000 வருட அரசாட்சியை பற்றி ஒரு 25 வீடியோஸ் இருக்குது. நம்முடைய வெப்சைட்டில் இந்த ரெவலேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கிலீஷ்லையும் நீங்கள் வெப்சைட்டை பார்க்கலாம். இட்ஸ் rapturemyth.com. தமிழில் பார்க்கணும்னா /TA போட்டிங்கனாக்கா தமிழ்லையுமே இருக்குது. ஸோ இதில் கத்தோலிக்க சபையில் என்னென்ன வஞ்சகமான போதனை இருக்குது, புரோட்டஸ்டன்ட் சபைகளில் என்னென்ன வஞ்சகமான போதனை இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தோட கம்ப்ளீட்டான விளக்கம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனாக்க இப்போ நம்ம பேசினதை விட அதிகமான வசனங்கள் அங்கே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எது தேவைனாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்குனாலும் ஃப்ரீயாக அதை வந்துட்டு அனுப்பி விடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் புக்ஸ் கூட இருக்குது, அடிப்படை சத்தியங்கள் சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வந்துட்டு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். ஸோ அது ஒன் காட் புக்கு ஒன்று இருக்குது. அதே போல் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள சபை. ஸோ இந்த அடிப்படை சத்தியங்களுக்குரிய புஸ்தகங்களும் இருக்குது. யாருக்காவது வேணும்னாக்க நீங்கள் பிரதர்ஸ்ட்டை கேட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ இந்த 2 நாளில் ஒரு ஷார்ட் டைமில் வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு ஒரு 16 மணி நேரத்தில் வந்துட்டு எவ்வளோ டாபிக்ஸ் கர்த்தர் வந்துட்டு பார்க்குறதுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமான காரியம்தான். உட்காந்து கேட்குறது கஷ்டம், பேசுறது பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா? ஆவியானவர் பேசிடுவார். பட் உட்காந்து கவனிக்கிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஸோ இவ்வளோத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்களும் ரொம்ப தூரத்துலேருந்து வெகு தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க இல்லைங்களா? பெங்களூர்லேருந்து ட்ராவல், சென்னையிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, ஈவன் அங்கிட்டு டவுன் சவுத்தில் வந்துட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், பக்கத்தில் இருக்கிற ஊர்கள், திண்டுக்கல், திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு தூரத்தை பார்க்காம இங்கே பிரதர் சொன்ன மாதிரி ஒரு சில அசௌகரியங்கள்லாம் இருந்துச்சு. திருச்சி கிளைமேட்டும் உங்களுக்கு ஏற்ற கிளைமேட்டானது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் தங்கின இடங்கள், உங்களுடைய வசதிகள் எப்படி இருந்துச்சு, அதுலேயும் அசௌகரியங்கள் இருந்திருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக நம்மளை வந்துட்டு மாற்றிருக்கிறார். ஸோ ஈவன் இந்த மீட்டிங் ஸ்பெசிஃபிக்காக கூட ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக தான் நாம் வந்துட்டு இருந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். வந்த எல்லோருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு 2 நாள் பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ. அப்படியே தேவனுடைய சமூகத்தில் இந்த 2 நாளும் கர்த்தர் நமக்கு பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார். நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் விதைத்த விதை 100 மடங்காய் பலன் தர சகோதரன் சுரேஷோடு கூட இணைந்து ஜெபித்து இந்த 2 நாள் கருத்தமர்வை நாம் நிறைவு செய்வோமே. ரோமர் 15:14. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்றும் நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஸோ கர்த்தர் வந்துட்டு நம்மளை அவரை அறிகிற அறிவில் எப்பொழுதுமே வளரணும் தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி வளர்ந்தார் தான் வந்துட்டு மனுஷகுமாரன் பூமிக்கு வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ நம்மளை பார்த்து கேட்டிருக்காரு. ஆனால் இந்த 2 நாளும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கோடான கோடி மக்கள் வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ரகசியங்களை இந்த சிறு கூட்டமாகிய நமக்கு வந்துட்டு அந்த வெளிப்படுத்தின விசேஷம். இன்றைக்கி அந்த புஸ்தகத்தை குறித்து அநேக போதனைகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் வந்துட்டு சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த ஒரு புஸ்தகத்தின் மூலியமாக கடந்த கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கான எல்லாவற்றையுமே நமக்கு வந்துட்டு வசனத்தின் மூலியமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இப்போ அடுத்தது நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வசனத்தின்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்து இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ நாம் இன்றைக்கி கேட்ட வார்த்தைகள், ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் தொடக்கத்தில் சொல்கிறப்ப இதை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்னு சொல்லிட்டு இப்போ நாம் முழுசாக கேட்டு முடிச்சிட்டோம். இனி வந்துட்டு கை கொள்ளுகிறவர்களாக மாத்திரம் இருக்கணும். எப்படி கர்த்தர் வந்துட்டு யோனாவை வச்சு ஒரு பட்டணத்தையே மாற்றினாரோ, 1,20,000 மக்களை மாற்றினாரோ, அதே போல் இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இதை முழுமையாக வந்துட்டு நாம் தெரிந்து கொண்டோம். இதன் மூலியமாக நாம் வந்துட்டு கர்த்தருக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக, ஆத்துமாங்கிற கனி நாம் வந்துட்டு
நாம் மற்ற எல்லா கனிகளையும் கொடுக்குறோம். ஆத்துமாங்கிற கனிகளை வந்துட்டு கர்த்தரை அறிவுகிற அறிவு நமக்கு வளர்ந்துருச்சு. அதிலிருந்து கர்த்தர் வந்துட்டு கனிகளை மட்டுமே எதிர்பார்ப்பார். ஸோ அந்த சிந்தையோடு நாம் நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், 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 என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்கள் எல்லோரையுமே உம்முடைய பரிசுத்தத்திற்கு நீர் அழைத்து தெரிந்து கொண்டமைக்காக நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா, ஜீவன் உள்ளவரே, இயேசுவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியுமே பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தார் எல்லோரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இதோ நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தீங்கப்பா. அந்த நித்திய ஜீவனுக்கு நாங்கள் எப்பொழுதுமே வந்துட்டு உமது வருகையின் போது எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இவை அனைத்துமே பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் பரிசுத்தமாக பயம் இல்லாமல் இன்று உலகம் முழுக்க நடக்கிற சம்பவங்கள் வந்துட்டு அநேக மக்களை வந்துட்டு பயத்தில் உள்ளாக்கி இருக்கிறப்பா. எதிர்காலம் என்னவென்று தெரியலன்னு சொல்லி எல்லோருமே ஒரு ஏக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற அதற்கு மத்தியிலும் நீர் எங்களை வந்துட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருப்பதற்காக உம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்துருக்கிறீங்கப்பா. அந்த ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, உமது மரணத்தையும் உமது உயிர்த்தெழுதலையும் விசுவசிக்கிற ஒவ்வொருக்குள்ளாக இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதோ நாங்கள் பயமில்லாமல் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு தெரியாதவைகளை, அறியப்படாத ரகசியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதை எல்லோருமே உம்முடைய சிநேகிதர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. அந்த வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் இருதயத்தில் நிறுத்தி அதில் நாங்கள் 30, 60 இல்லாமல் 100 மடங்கு நாங்கள் பலன் கொடுக்குற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையுமே நீங்கள் இன்று சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் அவர்களை அவங்க வீட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க போகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாக. இந்த கற்றுக்கொண்ட பாடங்களை அவர்கள் என்றுமே மறக்காமல் இருப்பதற்கு, அதன் மூலியமாக மற்றவர்களுக்கு புத்தி சொல்வதற்கும் இன்றைக்கு அநேக சபைகளில் உள்ள சகோதரர்கள் அந்த ரகசிய வருகையின் கட்டில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களப்பா. அவர்களுக்கு இவர்கள் மூலியமாக நீங்கள் வெளிச்சத்தை தரும்படியாக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, இதோ வந்திருக்கிற அனைவருமே இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களப்பா. அவர்கள் எல்லோருமே உடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். அவர்களுக்கு ஆகும்படியான அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா. அந்த அதிகாரத்தை அவர்கள் எப்பொழுதுமே முழுமையாக பயன்படுத்தி சாத்தானை உம்முடைய சரீரத்தின் பாதங்களுக்கு கீழே நீங்கள் மிதித்து வச்சிருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் எப்பொழுதுமே உணர்ந்த பிள்ளைகளாக, அந்த முழு அதிகாரத்திலே நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களும் வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த சிந்தையோடு ஒவ்வொருவரும் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்ற போகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இதோ எங்களுக்கு மாமிசத்தில் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எவ்வளவோ உபத்திரவங்கள் இருக்கலாம் அப்பா. ஆனால் அந்த எல்லா உபத்திரவத்தையும் மேற்கொள்வதற்கு நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்கப்பா. அந்த உணர்வோடு நாங்கள் எப்பொழுதுமே இந்த உமது வசனத்தை எப்பொழுதுமே பிடித்து கொண்டு இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாக இருக்க நீங்கள் எங்களை வைக்க போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ எங்களுக்கு தெரியவில்லை. இனி நாங்கள் கேட்ட வசனத்தின் மூலியமாக நாங்கள் உணர்வுள்ளவர்களாக எப்பொழுதும் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே அமர்ந்து கொள்வோமே. பிரதர் விஜய் விட்டாலும் இவர் விட மாட்டார் போல இருக்குன்ற மாதிரி உட்கார வேண்டாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாய் நமது மத்தியில் இருக்க கர்த்தர் ஆசீர்வதித்த நாட்கள் இவைகள். இது ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க்காக தான் ஆரம்பிச்சிச்சு. ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு பிளானெல்லாம் இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா பிரதர் விஜய் கிட்ட பல பேருடைய சந்தேகங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடியது, தானியேல் புத்தகத்தில் இருக்கக்கூடியது, இன்றைக்கி கேட்டவைகள் எல்லா சந்தேகங்களுமே அங்கங்கே ரேண்டமாக கேட்குறாங்க. எல்லாருக்குமே ஏற்கனவே பழைய வீடியோ இருந்தாலும் அவைகளை எல்லாத்தையுமே ஒரு 100 வீடியோவுக்கு முன்னாடி இருக்குது. இதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறதுக்கு இவைகள் எல்லாமே சிரமப்படுறாங்க அப்படின்ற ஒரு டயலாகில் தான் இது ஆரம்பித்தது. ஆரம்பித்த உடனே
அப்போது நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இது பெங்களூரில் இதே மாதிரி 2 நாள் கன்வென்ஷனில் முழுசாக நடத்தப்பட்ட இந்த வேதாகம கருத்தமர்வு திரும்பவுமாய் 2025 கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். அதற்காக தயாரித்தப்போ நாம் பல இடங்களில் அப்ரோச் பண்ணப்போ கொஞ்சம் நமக்கு ஸ்டேயும் மீட்டிங் நடத்துறது பைசாவில் எல்லாத்துலேயுமே நமக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இடமா கர்த்தர் இந்த இடத்த காட்டினார். ஸோ அதுக்குன்னு நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களோட பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணி முடிக்கிறதுக்கு மே மாதம் 1ஆம் தேதி வரைக்குமே இதனுடைய டயலாக் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால் இந்த ஷாலோம் கார்டன் நிறுவனத்தாருக்காய் நாம் எல்லோருமாய் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோமே. அந்த ஏற்பாடுகள்லாம் முடித்த உடனே நம்ம சகோதர சகோதரிகளுக்கு 2-3 ஆன்லைன் மீட்டிங் நடத்தியிருப்போம். அவ்வளோதான் நம்ம நடத்தியிருப்போம். எத்தனை பேர் வருவாங்க, அதுவும் வாலண்டியர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைச்சு அதற்கப்புறமேட்டு அந்த வாலண்டியர்ஸ் மட்டும் ஆன்லைன் லிங்க்கில் எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணது மட்டும்தான். வேறு யாருக்கும் எந்த நோட்டீஸ் அடித்தோ அல்லது வேறு வாட்ஸ்அப்பில் போட்டோ அல்லது ஃபோன் கால் பண்ணியோ யாரையுமே இன்வைட் பண்ணவே இல்லை. ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது சீஷர்களுக்கு மட்டுமே உண்டானது. ஆமென். அதனால் வெளியிலேருந்து புதுசாக இது வரக்கூடிய இன்வைட்டீஸு சுவிசேஷ கூட்டத்தை போல நடத்துவதற்காக அல்ல, நாம் சீஷர்களாய் வீட்டு சபையாய் கூடி இருக்கக்கூடிய இது ஒரு மாநாடு மாதிரி தான். ஆமென். அந்த மாநாடு மாதிரி நாம் கூட்டி அமைப்பதற்கு பெங்களூர் பகுதியிலிருந்து வந்த சீஷர்கள் அனைவருக்குமாய் கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். சென்னை பகுதியிலிருந்து வந்த சீஷர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தாருக்காகவும் நன்றி செலுத்திக் கொள்வோம். கோவை பகுதியிலிருந்து குடும்பமாய் காலையில் பஸ் ஏறி எல்லாருமா ஒரே செட்டாகவே ட்ரெயினில் வந்து சேர்ந்துட்டாங்க. காலையில் 5 மணிக்கெலாம் வந்து சேர்ந்தாங்க. அவர்களுக்கு எல்லாத்துக்குமாய் நாம் நன்றி செலுத்துவோமே. இதில் சென்னையில் இருக்கவங்க வந்து பிரதர் தாமஸ் அவரை எல்லாருமே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்கி வருவாங்கன்னு எதிர்பார்த்தா நேராக மணிகண்டம் வரைக்குமே அவர் ஏறி வந்த பஸ்ஸே விட்டுட்டார். ஏன்னா மதுரைக்கு போகிற பஸ்ஸுங்கிறதுனால இங்கே வந்து பக்கத்தில் என்னமோ பெட்ரோலுக்காக கார் போகிற மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் போய் எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிட்டு வர்றது மாதிரி வரிசையாக 4 கார் போச்சு. 4 கார்லேயும் கடன்னு இறங்குவாங்க, கடன்னு ஏறினாங்க. நேற்று ஃபுல் எங்கேஜ்டாக இந்த இடத்த பயன்படுத்தினது அநேகமாக நாமளாக தான் இருப்போம். அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு எவ்ரி இன்ச்சையுமே யூட்டிலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே கார் நிறுத்துறதுலேருந்து எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ண அளவுக்கு எல்லா டீமுக்குமாய் நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். வந்தவாசி பகுதியிலிருந்து வந்தவர்களுக்காக நீங்கள் தொடர்ச்சியாக கை தட்டிக்கிட்டே இருங்க. நான் வரிசையாக ஊர் பேரை சொல்லிடுறேன். ஒவ்வொரு தடவை முடிச்சு நீங்கள் தட்டுங்கன்னு சொல்கிறது காட்டிலும் வந்தவாசியினுடைய குடும்பத்தாருக்காய் நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். திருவண்ணாமலை பகுதியிலிருந்து 2 காரை பிடிச்சி வந்த சகோதரர் வெல்லிங்டன் தலைமையில் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்திக் கொள்வோம். திருவண்ணாமலைக்கு ஒரே ஒரு பாக்கி இருக்குது. முடிஞ்சோடனே எல்லா செஷனுக்கும் ஃபோட்டோ உங்களது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதனால் முடிஞ்சோடனே எல்லாருமே நின்றுங்க. அடுத்து ஈரோடு பகுதியிலிருந்து வந்தவர்களுக்காகவும் நாகர்கோயில், நான் ஒரேடி எல்லா பேரையுமே சொல்லிடுறேன். ஈரோடு பகுதியிலிருந்து, நாகர்கோயிலிருந்து, ராம்நாடு, திருப்பூர், புதுக்கோட்டை இந்த பகுதிகளிலிருந்து வந்தவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இதில் எல்லா திண்டுக்கல் பகுதியிலிருந்து வந்தவர்களுக்காக நாம் நன்றி செலுத்திடுவோமே. இது எல்லாம் நாம் எல்லாருமே ஓரளவுக்கு வந்து எர்த் டிரான்ஸ்போர்ட்லேருந்து லேண்டு டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்தோம். ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சகோதரர் பிரசாந்த் அவர்களுக்கு நம்ம வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் அடித்தார். நான் இது வரைக்கும் அவர்கிட்ட ஃபோனில் பேசினதே கிடையாது. நீங்கள் தான் ரெக்ஸான்னு கேட்டார். இந்த மாதிரி மீட்டிங் எங்கே இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்றதான் சொன்னார். இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவ்வளவுதான். மிட் நைட் வந்து இறங்கிட்டார். அதனால் கர்த்தருடைய கிருபையினால் அவருக்கு தன்யவாதங்களும்.
தேவனுடைய சமூகத்தில் இந்த 2 நாளைக்குமே நம்மோடு கூட இருந்து சமைப்பதற்கு செல்வம்ன்ற ஒரு நண்பர் மூலியமாய், அவரும் ஒரு விசுவாசியாய் இருக்கிறவர் தான். அந்த ஃபேமிலி நம்மோடு கூட இருந்து 2 நாளுமே ஃபுல்லாக சமையல் பொறுப்பு எல்லாத்தையுமே பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு நாம் கர்த்தருக்கு முன்பாக நன்றி செலுத்துவோமே. இன்னைக்கு ஃபுல்லாகவே லைவ் ஸ்ட்ரீம் போகணும் அப்படின்னா அந்த கேமராவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். யார் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப கர்த்தர் ஏற்கனவே சாலமோன்னு நமக்குன்னு சீஷராகவே கொடுத்துட்டார் கர்த்தர். அவர் நிற்கிறவருக்கு நாம் நன்றி சொல்லி தான் ஆகணும். நாம் எல்லாரும் உட்காந்தியே தான் இருந்து அவர் நின்றுக்கிட்டே தான் இருக்கிறாரு. நின்று செய்தி கேட்குறதற்காக சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க குடும்பமாய். அதற்காக கர்த்தருக்கு முன்பாக நாம் நன்றி செலுத்திக் கொள்வோமே. எனக்கு மைக்கு கிடைச்சா ரொம்ப அதிகமாக நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் அந்த மைக்கை கொடுத்தவருக்கு நாம் நன்றி சொல்லணும்ல. என்னுடைய நண்பர் அலெக்ஸு, அந்த அலெக்ஸு மூலியமாக தான் எல்லாமே இந்த எல்இடி சிஸ்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நமக்கு தேவையான விதத்தில் எவ்வளவு என்ன விஷயங்கள் வேணுமோ அவ்வளோத்தையும் செஞ்சு கொடுப்பதற்காய் அந்த டீமே நம்மோடு கூட இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. அதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துவோம். இந்த கடைசியாய் இதில் யாராச்சும் விட்டு போயிருந்தாங்களோ அல்லது உங்களுடைய ஏற்பாடுகளில் சின்ன சௌகரியங்கள் இருக்குமே ஆனால் அவைகளுக்கெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாத்தையுமே நிறைவாய் செய்வதற்கு முயற்சிகள் செய்தோம். அதில் இடர்பாடுகளுக்கு மத்தியிலுமே எனது அடிகளிலும் கண் விழிப்புகளிலும் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக பவுல் சொல்லிட்டு போவா இல்லையா, அது மாதிரி நீங்கள் வேணால் இந்த திருச்சி அனுபவத்தில் கொசுக்கடிகளிலும் மூட்டைப்பூச்சிக்கடிகளிலும் அப்படின்னு நீங்கள் ஒரு நிருபம் எழுதுனீங்கன்னா அதில் வேணால் சேர்த்துக்காங்க. அவைகளில் மத்தியில் நாம் எல்லோருமாய் மனரம்யமாய் சந்தோஷமாய் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அதற்காய் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள். இவைகள் எல்லாமே தியரி. இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய அத்தனையுமே ஹிஸ்டாரிக்கல் தியரி. இந்த தியரியை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலை அப்படின்னா இந்த 2 நாள் பிரயோஜனம் இல்லாததாக போய்விடும். அதனால் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரியை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணி இவைகளை எல்லாவற்றையுமே மற்ற எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதில் இனிமேல் கன்னட வீடியோ எத்தனை கிளம்ப போகுதுன்னு தெரியல, ஹிந்தி வீடியோ எத்தனை கிளம்ப போகுதுன்னு தெரில, தெலுங்கு வீடியோ எத்தனை கிளம்ப போகுதுன்னு தெரில. கர்த்தர் அத்தனையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதனால் எல்லாத்துக்குமாய் நன்றி செலுத்தி இறுதியாய் ஒரே ஒரு ஜெபத்தை சகோதரன் விஜயோடு கூட நாம் இணைந்து ஜெபிப்போமே. யாராச்சும் சபையில் எல்லாருமே எழுந்து நிற்போமே. பிரசாந்த் பிரதர் ப்ரே பண்ணுறீங்களா? வாங்க. Thank you for the love and it was nice experience and very good message. I learned many things. ತುಂಬ ವಿಷಯಗಳನ್ನು ಕಲಿತಿದ್ದೇನೆ. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. ಬಟ್ ತಮಿಳು ಜಾಸ್ತಿ ತಮಿಳಿದ್ದಾರೆ. ತಮಿಳು ನನಗೆ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಅಷ್ಟು ಒಳ್ಳೆ ಬರೋದಿಲ್ಲ, ಬಟ್ ಐ ಕ್ಯಾನ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಆಗ್ತದೆ. ಸೊ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು. ನಾವೀಗ ಪ್ರಾರ್ಥಿಸುವ. ಅಪ್ಪ ತಂದೆ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಪರಿಶುದ್ಧನು, ಮಹೋನ್ನತನು, ಸರ್ವಶಕ್ತನು, ಅಭಿಷಿಕ್ತನಾದ ದೇವರು ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ಕರ್ತನೆ, ನೀನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸೋಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ. ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗನ್ನು ಕರ್ತನೆ ನೀನು ನಡೆಸೋಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಅಪ್ಪ ಕರ್ತನ ಪ್ರಕಟಣೆಯಿಂದ ತುಂಬ ವಿಷಯಗಳನ್ನು ಕರ್ತನೆ, ಹೊಸ ಹೊಸ ವಿಷಯಗಳನ್ನು ನೀನು ಪ್ರಕಟಿಸೋಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಮತ್ತು ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹತ್ರನೂ ನೀನು ಮಾತಾಡಿದ್ಯಾ ಕರ್ತನೆ. ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಿದಾಗೆ ಕರ್ತನೆ, ಈ ಪ್ರಬೋಧನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓನ್ಲಿ ಕೇಳುವವರು ಮಾತ್ರ ಆಗಿರೋದೇ ಕರ್ತನೆ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕರ್ತನೆ ಇದನ್ನು ಬೋಧಿಸುವಂಥವರು ಮತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ನಾವು ಇದನ್ನು ಅಳವಡಿಸಿ ನಡೆಯುವಂತೆ ಕರ್ತನೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ನಿನ್ನ ಆತ್ಮನ ಬಲದಿಂದ ನಮ್ಮೆಲ್ಲರೂ ನೀನು ನಡೆಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ.
ಸ್ಪೆಷಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಬ್ರದರ್ ವಿಜಯ್ಗಾಗಿ. ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರ್ತನೆ ನೀನು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದ್ದೀಯ ಕರ್ತನೆ. ಅವರನ್ನು ಕರ್ತನೆ ಇನ್ನೂ ನಿನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನೀನು ಬಲವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ಮತ್ತು ಕರ್ತನೆ ಈ ಮನೆ ಸಭೆಗಳು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆಯೋ ಪ್ರತಿಯೊಂದು ಜಾಗದಲ್ಲೂ ಕರ್ತನೆ ನೀನು ಇದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸು ಎಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಮತ್ತು ನಿನ್ನ ಬರುವಿಕೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನೆ ಎತ್ತಲ್ಪಡುವವರಾಗಬೇಕು ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ತಂದೆ, ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿರಲಿ. ಪ್ರಲಾಪ 3:22-23 ಕರ್ತನೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಾವು ಉಳಿದಿರುವುದು ನಿನ್ನ ಕರುಣೆಯೇ ಕರ್ತನೆ. ತಂದೆ, ಅದೇ ಕೃಪೆಯಿಂದ ಕರುಣೆಯಿಂದ ನಿನ್ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ನಮ್ಮ ಮುಂದಿನ ಸಮಯವನ್ನು, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಇರುವಷ್ಟು ದಿನಗಳ ನಮ್ಮ ಪ್ರಯಾಣವನ್ನು, ಪ್ರತಿಯೊಂದು ವಿಷಯವನ್ನು ನಿನ್ನ ಹಸ್ತಕ್ಕೆ ನಾವು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಕರ್ತನೆ ನೀನು ನಡೆಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ಎಲ್ಲ ಗಣ ಮಾನ ಮಹಿಮೆಗಳು ನಿನಗೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ, ಬೇಡುತ್ತೇವೆ ನಜರೇತಿನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ, ಆಮೇನ್. தேங்க்யூ உட்காந்துக்குவோமே. உங்களுடைய ட்ராவல் பிளானு நீங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு 6:30 சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், கிளம்புறவங்க கிளம்பலாம். இது எல்லாத்துக்கு மத்தியிலையும் எங்களோடு கூட சேர்ந்து ஓடுன உழைத்த எல்லா திருச்சி சபையாருக்கும் வெளியூர் சபை கொஞ்சம் நன்றி சொல்லிடுங்கப்பா. செவன் ஓ கிளாக் யாரும் இங்கேருந்து ட்ராப் ஆகணும், பஸ் ஸ்டாண்டோ அல்லது ஜங்ஷனோ ட்ராப் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 7 o'clock இந்த வேன் ரெடியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக 9 o'clock ஒரு பஸ் ரெடியாக இருக்குது. அதில் நீங்கள் இந்த 10:30 ட்ரெயினுக்கு போகிறவங்க, பஸ்ஸுக்கு போகிறவங்க, பெங்களூர், சென்னை, கோவை இவங்க எல்லாருமே அந்த பஸ்ஸை ஆக்குப்பை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பஸ் பெருசாக இருக்கிறதுனால இந்த என்ட்ரன்ஸில் இருக்கும். நம்ம அது வரைக்கும் போய் இங்கேருந்து ஏறிக்கலாம். நீங்கள் போகிற இடத்துல கரெக்டாக ட்ராப் பண்ணிடுவாங்க. இதில் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னையவோ சுரேஷ் பிரதரு, டேனியல் பிரதரு அப்ரோச் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஓகே, முதல்ல இப்போது நான் என் சைட்லேருந்து பெங்களூர் சபையா சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு திருச்சியிலேருந்து நிறைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாக இந்த கூட்டத்தை ஒழுங்குபட கிருபை தந்தார். அதனால் திருச்சி சபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த சபைகளுக்காக நன்றி ஏசப்பாக்கு. பிரதர், நீங்கள் கவரேஜுக்கு வெளியே வந்துடுறீங்களா பிரதர்? சாலமன் பிரதர், இங்கே திருவண்ணாமலை டீம் மட்டும் எனக்கு வந்துட்டீங்கன்னா மட்டும் போதும். பிரைஸ் தி லார்ட் பிரதர். தேங்க்யூ.